भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भे वतारस्तमनञ्जलभ्यं लक्ष्मीर्सुम्नं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां श्रद्धां गुणसम्पदां शरणं भवभीतानां षट्कोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितम् ख्यातश्रीनिसम्मकार्जमणित्पादाम्बुजेन्दिन्तिरं दान्तिक्षान्ति दयादिभिः शुभगुणैर्बान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्कशटारियोगित्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरचरणरिपुणा संमिमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं प्रसम्मे नरहरिषडयोगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभवेति पदे प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीच्चटारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडकोपहृद्यं वेदान्तदेशिक यतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहादशरजित्पादारविन्दाश्रयन् श्रीमद्वेदवतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाख्यं नारायणाद्य यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगि निस्तात्मरक्षापुरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान्तद्वयम् ईर्ष्याडविवर्जितं शुभगुणैर्बान्तं महत्त्वं सुजं वन्दे विभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चित् जतीश्वरदत्स्वभाव भोकापवर्गतदुपाय गतिर्दारः सन्दर्शयन् निरवनीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चैतो नमस्पृहेते किमतःपरेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावकथं भवितुमर्हति वाग्विधेयः விஷ்ணுபுராணம் 5வது அம்சத்துல முதல் அத்தியாயம் கிருஷ்ணாவதார கட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் ஆகி கம்சன் தேர்ல அழைச்சிட்டு போற போது அஷரீரி சொல்றது அப்ப கொல்ல போறான். அதுக்குள்ள இவரே நான் பிறக்கிற குழந்தையெல்லாம் அவனுக்கு கொடுத்துடுறேன் பிரதிஜை பண்றார். ஏதன் மத்தியே இந்த பூமியினுடைய பாரம் தாங்காமல் பூமாதேவி போய் அழறா. இப்ப எல்லாரும் தேவர்கள் பிரம்மா எல்லாரும் போய் க்ஷீராப்தியில பகவான ஸ்தோத்திரம் பண்ண உடனே பகவான் கவலைப்படாதீங்கோ, நான் அவதாரம் பண்றேன். அங்க காலநேமியும் கம்சன் முதலானவர்களே எல்லாம் நான் வதம் பண்றேன் அப்படின்னு சொல்ற. அவதீர்யச்ச தத்ராயம் கம்சம் காதயிதா புவி காலநேமிம் சமுத்பூதம் இத்யுக்த்வா அந்தர்ததே ஹரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் மறைஞ்சு போயிடுறார். அதுக்கப்புறம் அதிருஷ்யாய ததஹா தஸ்மை பிரணிபத்திய மகாமுனே மேருபிருஷ்டம் சுரா ஜக்முஹு அவதேருஷ்ச பூதலே. இதுக்கு நடுவில் இதையெல்லாம் கேட்டு அந்த தேவதைகள்லாம் பெருமாளை சேவிச்சுட்டு அவ இடத்துக்கு போய் அவ பெருமாளுடைய நியமனத்தின் பேர்ல அந்த பூலோகத்துல பலவிதமாக அவதாரம் பண்றா. அவளும் வந்து பிறக்கிறா. கம்சாயச்ச அஷ்டமோ கர்ப்போ தேவக்கியா தரணீதரா பவிஷ்யதி இது ஆச்சக்ஷே பகவான் நாரதோ முனி. இப்போ நாரத மகர்ஷி என்ன பண்றார்? தேவகியினுடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போறது அப்படிங்கிறத கம்சனிடத்துல போய் தெரிவிக்க. அதுல ஒரு பர்பஸ் இருக்கு. ஏன்னா அந்த 7 குழந்தைகளும் உடனே வந்தோட அது சாபத்தினால வர வசுக்கள். இதுல
வந்துட உடனே அவ திருப்பி அந்த அது கீழே பார்த்தோம், அங்க மேல போயிடுறா அவ. அப்ப சொன்ன உடனே கம்சன் என்ன பண்றான், கம்சோபி தது உபஸ்ருத்ய நாரதாத் குபிதஸ்ததா தேவகீம் வசுதேவம் ச கிருஹே குப்தாவதாரயது. உடனே கோபத்தோட தேவகியையும் வசுதேவரையும் அந்த சிறையில போட்டு அடைச்சுடுறோம். வசுதேவேன கம்சாய தேனைவோக்தம் யதாபுரா ததைவ வசுதேவி புத்திரம் அர்ப்பித்தவான் த்விஜா. அவர் சொன்ன வாக்கு பிரகாரம் வசுதேவர் பிறக்கிற ஒரு குழந்தையும் கொண்டு போய் கம்சனிடத்துல கொடுத்துடுறார். இப்போ ஹிரண்யகசிபோஹோ புத்ராஸ் புத்ரா ஷங்கர்பா ஷண்கர்பா இது விஸ்ருதாக விஷ்ணுப்பிரயுக்தாஸ்தான் நித்ரா கிரமாத் கர்ப்பான் அயோஜயது. இந்த 6 குழந்தைகளும், முதல்ல இருந்த 6 குழந்தைகளும் ஹிரண்யகசிபுவினுடைய புத்திரர்களாக இருந்தார். சொல்ற ஹிரண்யகசிபோஹோ புத்ராஹ ஷட் கர்ப்பாஹா இது விஸ்ருதாக. எழுதுற அங்க எழுதுற போது வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எழுதுற ஷட் கர்ப்பாஹா பிராக் ஜன்மனாத் நாம்னா கீர்த்திமத் சுஷேடாத்யாஹா. இந்த 6 குழந்தைகளும் இந்த ஹிரண்யகசிபுவினுடைய பிராதா, அவனுடைய பிராதாவனுடைய 6 குழந்தைகள். தேஹி பூர்வம் ஹிரண்யகசிபோஹோ பிராதுஹு காலநேமி அசுரஸ்ய புத்திராஹா. அவர் எழுதுறார், இவன் காலநேமிங்கிற அசுரனுடைய புத்திரர்களாக இருந்தார்கள். தம் ஹிரண்யகசிபு அநாதிருத்ய பிரம்மார்ச்சனாத் குபிதேன தேன பாவி ஜன்மனி பிதைவ ஓ நிகனிஷ்யதி இது சப்தாஹா. அப்போ அவள்லாம் என்ன பண்ற, இந்த ஹிரண்யகசிபு எல்லாருமே அவ ஹிரண்யகசிபுவை மதிக்காமல் பகவானிடத்துல பக்தியை பண்ணி பகவானை ஆராதிச்சுருந்தாளா அவர்கள்லாம். அதனால கோபத்தோட ஹிரண்யகசிபு என்ன பண்ணார், நீங்க எல்லாரும் ஒழிஞ்சுக்கோங்க, உங்க அப்பாவே உங்களை கொல்லும்படி நான் பண்றேன், மரணத்தை அடைவாய் சொல்ற. பிதைவ வஹா நிகரிஷதி சப்தா சமுத்திரே ஷாயிதா இது ஸ்ரீ ஹரிவம்சே. அதனால இது சமுத்திரத்துல அவளா இருந்துட்டு இருந்தா, அவளே மறுபடியும் இந்த கர்ப்பத்தை அடைந்து அந்த 6 சிசுக்களும் இந்த கம்சனாலேயே கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத வியாக்கியானத்துல எங்களாழ்வான் தெரிவிக்கிறார். ஹிரண்யகசிபோஹோ புத்ராஹ ஷட்கர்ப்பா இது விஸ்ருதாக விஷ்ணு பிரயுக்தாஸ்தான் நித்ரா. அதாவது பகவானுடைய நியமனத்தினால் சமுத்திரத்துல நித்ரையில இருந்தாள். கர்ம கர்ப்பான் அயோஜயது, அத தேவகீரன கர்ப்பத்துல வரும்படியாக பகவான் பண்ணியிருந்தார். இப்போ யோக நித்ரா மகாமாயா வைஷ்ணவி மோகிதம் மயயா அவித்யாயா ஜெகத் சர்வம் தாம் ஆக பகவான் ஹரி. இப்போ பகவான் என்ன பண்ற, இந்த அந்த யோக முத்ரை அவளை பார்த்து பெருமாள் இந்த மாதிரி சொல்ற, யோக நித்ரா மகாமாயா வைஷ்ணவி மோகிதம் யயா. அது வந்து பகவானுடைய மாயைன்னு பேர். பகவானுடைய மாயாமாகிற யோக நித்ரை அப்படின்னு. இப்போ இதுல இப்ப பிரசங்காது சொல்றோம். இப்ப சில பேர்லாம் இப்போ வேதார்த்த சங்கிரகத்துக்கும் வருவா. அதுல இந்த மாயைங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்துல என்னன்னு கேட்டா பகவானுடைய ஒரு ஆச்சரியமான சக்தி விசேஷம். அந்த சக்தி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா மோகிக்கப்படி பண்றது. ஜகத்துல இருக்கக்கூடிய சகல பிரபஞ்சமும் இந்த மாயை அவளுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக அவளுடைய உண்மையான ஞானத்தை மறைத்து அவளுக்கு வேற ஏதோ பிரமத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட அந்த யோக மாயையை குறித்து பெருமாள் சொன்னார். ஸ்ரீ பகவான் உவாச்ச நித்ரே கச்ச மம ஆதேசாது பாதாள தல சம்ஸ்ரயான் ஏகைகத்வேன ஷட் கர்ப்பான் தேவகி ஜடரம் தயா. இப்ப யோக நித்ரையை பார்த்து சொல்ற, நீ பாதாள லோகத்துக்கு போ, அதாவது சமுத்திரத்துக்கு அடியில இருக்க. அங்க இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபு, அதாவது ஹிரண்யகசிபுவனுடைய பிராதா அசுரன் சொன்னவங்க
இந்த 6 குழந்தைகள், இந்த 6 குழந்தைகளையும் கர்ப்பமாக தேவகியினுடைய கர்ப்பத்துல நீ வைக்கணும். தச்ச மம ஆதேசாத்து, என்னுடைய கட்டளையின் பேரில் பாதாளதல சம்சயான் ஏகைகத்வேன ஷட் கர்ப்பான், ஒவ்வொன்றாக தேவகியினுடைய கர்ப்பத்தில் நய. ஹதேஷு தேஷு கம்சேன சேஷாக்கியோ அம்சா ததோ மம அம்சாம்சேன உதரே தஸ்யாக சப்தமஹ சம்பவிஷ்யதி. இந்த 6 குழந்தைகளும் கொல்லப்பட்ட பிறகு இந்த மீதி இருக்கக்கூடிய என்னோட ஆதிசேஷ் சேஷாக்கியோ அம்சா ததோ மம மம அம்சா, என்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆதிசேஷனாக விளங்கும் அந்த அம்சத்தை தேவகியினுடைய 7வது கர்ப்பமாக வைப்பாயாக. அம்சாம்சேன உதரே தஸ்யாக சப்தமஹா சம்பவிஷ்யதி. அதுல சொல்ற அந்த அதுல வெங்கடாழ்வான் இந்த யோகம் நித்ரைக்கு சொல்ற யோகா ஏவ நித்ரா பகவதா சமாதி விசேஷா யோகா. அந்த யோக நித்ரைனா என்னன்னு கேட்டா யோகம்தான் நித்ரை, அது ஒரு சமாதி விசேஷம். இந்த சமாதி விசேஷம்னு சொல்றச்சே அத வியாக்கியானத்துல எழுதுற, அது சமாதி சமாதின்னு சொன்னாலே என்னன்னா இது ஒரு ஸ்டேட் ஆஃப் டிரான்ஸ், ஒரு தியான நிலைக்கு அந்த யோக நித்ரைன்னு பேர். அந்த அயம் நித்ராயதா இது அந்நேஷாம் வியாமோகத்வா அஸ்ய நித்ராத்வம் சைவ விசித்திர காரிய காரித்வா மகாமாயா. அதுவே விசித்திரமான காரியங்களை எல்லாம் பண்றதுனால மகாமாயின்னு பேரு. ஞான விரோதித்வாத், ஞானத்துக்கு விரோதி, ஞானத்துக்கு விரோதினா அவித்யை உண்டு பண்றதுங்கிறதுனால அதுக்கு மாயை அப்படின்றத வியாக்கியானத்துல எழுதுற. அதுல இப்ப சொன்ன உடனே 6 குழந்தைகளும் கொல்லப்பட்ட பிறகு 7வது கர்ப்பமாக என்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆதிசேஷனை 7வது கர்ப்பமாக அவளுடைய கர்ப்பத்துல இருப்பான். ஓ தஸ்யா அம்சேன அம்சாம்சேன உதரே தஸ்யா சப்தமஹா சம்பவிஷ்யதி. கோகுலே வசுதேவஸ்ய பாரியா அன்யா ரோஹிணி ஸ்திதா தஸ்யாக ச சம்பூதி சமம் தேவி நேயா துவயா உதரம். இப்போ இந்த வசுதேவருடைய இன்னொரு பத்னி ரோஹிணின்னு பேரு. அவோ அந்த நந்தகோபனுடைய கோகுலத்துல வாசம் பண்றா. அவளுடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய இந்த வாயு ரூபமான 7வது கர்ப்பம் இருக்கோ இல்லையோ, அதை கலைச்சுட்டு இந்த தேவகி வயத்துல இருக்கக்கூடிய 7வது கர்ப்பத்தை அதாவது அந்த ஆதிசேஷனுடைய அம்சத்துல அந்த கர்ப்பத்தை ரோஹிணியினுடைய வயத்துல கொண்டு போய் நீ வைக்கணும். அதனால அப்ப என்ன ஆகும் கேட்டா, அந்த குழந்தை சொல்ற சம்புசம் தேவி எஸ் சப்தமோ போஜராஜஸ்ய பயாது ரோதோ உபரோததா தேவக்கியாக பதிதா கர்ப்பஹா இது லோகோ வதிஷ்யதி. இப்போ என்ன ஆகும் கேட்டா, இந்த தேவகிய ஜெயில போட்டிருக்கானோ இல்லையோ, அதனால இந்த பயாது ரோத உபரோததா, இந்த தேவகிய ஜெயில வச்சதுனால அந்த பயத்தினால தேவகியினுடைய 7வது கர்ப்பம் கலைஞ்சு போச்சு, அது அபார்ஷன் ஆயிடுத்துன்னு லோகம் சொல்லும். ஆனா நீ என்ன பண்ணணும், அந்த கர்ப்பத்தை ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல அவதரிக்கும்படி அங்க பண்ணிட வேண்டிய. தேவக்கியாக பதிதோ கர்ப்பா இது லோகோ வதிஷ்யதி கர்ப்ப சங்கர்ஷனாது சோ அத லோகே சங்கர்ஷணியதிவே. இந்த கர்ப்பத்தை நீ கர்ஷணம் பண்றதுன்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப நீ இந்த கர்ப்பத்தை இழுத்து அங்க கொண்டு வைக்கிறதுனால இந்த குழந்தைக்கு சங்கர்ஷணன் அப்படிங்கிற பேர் வரும். சம்யா அவாப்ஸ்யா இது வீரஹா ஸ்வேதாத்ரி சிகரோபமஹா. இந்த கர்ப்பமானது, இந்த குழந்தையானது வெள்ளவெளேல் அப்படி இருக்க போறது. அதனால வெளுப்பாக இருக்கிறதுனால அந்த சங்கர்ஷணன் அப்படிங்கிற வெளுப்பாக இருக்கும். கர்ப்பத்தை நழுவி இழுத்து இந்த இடத்துல வச்சதுனாலேயே இவனுக்கு சங்கர்ஷணன் அப்படிங்கிற பெயர் ஏற்படும். ததோ அகம் சம்பவிஷ்யாமி
தேவகி ஜடரே சுபே கர்ப்பத்வயா யசோதாயாக கந்தவ்யம் அவிலம்பிதம். இப்போ இந்த நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா 8வது கர்ப்பமாக நான் வந்து வாசம் பண்றேன். அப்ப நீ என்ன பண்ணணும், நீயும் அந்த அந்த யசோதையினுடைய கர்ப்பத்துல நுழைஞ்சு இருக்கணும். இப்போ சொல்ற தத்தோகம் சம்பவிஷ்யாமி கர்ப்பம் துவயா யசோதாயா கந்தவ்யம் அவிலம்பிதம் பிராவிருட்காலேச்ச நவசி கிருஷ்ண அஷ்டம்யா அகம் நிசி உற்பத்ஸ்யாமி நவம்யாம் து பிரசூதிம் துவம் அவாப்ஸ்யசி. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நீ அங்க போயிருக்கணும். மழை காலம், பிராவிருட்காலம் அப்படின்னு சொன்னாலேயே அந்த மழை காலத்துக்கு பேரு. நவசி கிருஷ்ணா அஷ்டமி, அதாவது கிருஷ்ணா சொல்ற அஷ்டம்யா அகம் நிசி. இந்த கிருஷ்ணா அஷ்டமி, அதாவது 8வது நாள், கிருஷ்ணபக்ஷத்தினுடைய 8வது நாள்ல நான் ராத்திரி நிஷி உற்பத்சியாமி அவதரிப்பேன். நீ என்ன பண்ணணும், நவம்யாம் து பிரசூதிம் தொம் அவாப்ஸ்யதி. நீ நவமியில பிறக்கணும். அவ வந்து நான் இதுல பிறப்பேன், நீ வந்து நவமியில பிறக்கணும். அப்போ என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, இந்த இதுல சொல்ற प्रागेव हि वसुदेव निषिक्त गर्भाया पश्चात गोकुलं गताया रोहिण्या जठरे सप्तमा असो अस्थितं वायुरूपं गर्भम् अपसार्य तत्र देवकीगलुं साप्तमासिकं संक्रामयति इति हरिवंशे उक्तं तस्या उदरं नेयः इत्यन्ते. அதுக்கப்புறம் கம்ச அது யசோதா சயனே மாது பிராவிருட்காலே நவமி, அதாவது பிராவிருட்கால் மழை காலத்துல கிருஷ்ணாஷ்டமியில நான் ராத்திரியில அவதரிப்பேன். நீ என்ன பண்ணணும், நவம்யாந்து பிரசூதிம் அவாப்ஸ்யசி. நீ நவமியில பிறக்கணும். யசோதா சயனே மாந்து தேவக்கியாக துவாம் அனிந்திதே மச்சக்தி பிரேரிதம் அதிஹி பிரேரித மதிஹி வசுதேவோ நயிஷ்யதி. அப்போ அந்த வசுதேவர் என்னுடைய சக்தி, அதுவும் என்னுடைய ஒரு சக்தியினால அது என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, அவருக்கு அந்த 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 புத்தி தெளிவில்லாத இருக்கும். என்ன பண்ணணும், அதாவது பகவானுடைய சங்கல்பத்தினால் நாமளே என்ன பண்றோன்றது தெரியாது. அந்த பகவானுடைய சக்திங்கிறது அவரை அந்த மாதிரி நினைக்கும்படி தோண்டும். அப்போ என்ன பண்ணுவார், என்னை எடுத்துட்டு போய் யசோதையினுடைய அந்த அந்த ஒரு சயனத்துல என்னை விட்டுட்டு உன்னை வந்து தேவகியினுடைய கர்ப்பத்துல தேவகியினுடைய சயனத்துல உன்னை கொண்டு வச்சுடுவார். சொல்ற யசோதா சயனே மாந்து தேவக்கியாக துவாம் அனிந்திதே மச்சக்தி பிரேரிதம் மதிஹி வசுதேவோ நயிஷ்யதி கம்சச்ச துவாம் உபாதாய தேவி சைலசிலாதலே பிரக்ஷேப்ஸ்யஸ்தி அந்தரிக்ஷேச்ச சம்ஸ்தானம் துவம் அவாப்ஸ்யசி. அப்போது கம்சன் என்ன பண்ணுவான், உன்னை இழுத்து பிடிச்சு அந்த சிலா பெரிய மலை பாறாங்கல்ல அடிக்க போவான். அப்ப நீ என்ன பண்ணணும், ஆகாசத்துல பறந்து போய் அங்கேயே நிற்க வேண்டியது. இப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒரு சொல்ற அவாப்ஸ்யசி ததஸ்துவாம் சததிருக் சக்கரஹ பிரணம்ய மம கௌரவாத் பிரணிபாதா அமனத சிரா பகினி துவே கிரகிஷ்யதி. அப்ப இந்திரன் என்ன பண்ணுவான், எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பக்தியினால அவன் வந்து உன்னோட மரியாதை உனக்கிட்ட உன்னை சேவிச்சு உன்னை தன்னுடைய சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுவான். சக்கரஹான்னா இந்த பிரணம்ய மம கௌரவாது பிரணிபாதா அவனத சிரா பகினி இத்வேவ கிரகிஷ்யதி துவம்ச சம்பு நிஷம்புவாதீம் ஹத்வா தைத்யா சஹஸ்ரஷः ஸ்தானைஹி அநேகைஹி பிருத்திவீம் அசேஷாம் மண்டயிஷ்யதி. அதாவது நீ வந்து சும்பன் நிசும்பன் இந்த மாதிரி பல ராட்சசர் அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணி ரொம்பவும் கொண்டாடப்பட்டு அந்த வித்ய பர்வதம் இந்த அப்புறம் இந்த ஜாலந்தரம் பல யோக பீட்டங்கள்ல உனக்கு ஒரு கோவில் கட்டி உன்னை ஒரு சக்தி பீட்டமாக இந்த லோகத்துல உன்னை எல்லாரும் சேவிப்பா. சம்பு நிசும்பாதீன் ஹத்வா தைத்யான் சஹஸ்ரஷா
ஸ்தானைஹி அநேகேஹி பிருத்திவீம் அசேஷாம் மண்டயஷி. இந்த பூமண்டலத்துல உன்னை பல இடங்கள்லயும் உன்னை சேவிப்பாதான். வைஷ்ணவி மாயா வைஷ்ணவின்னு சொல்றதெல்லாம் உன்னை பல இடங்கள்லயும் உன்னை ஜனங்கள் சேவிச்சுருப்பா. துவம் பூதிஹி சன்னதிஹி க்ஷாந்திஹி காந்திஹி தியௌ பிருத்திவி திருதிஹி லஜ்ஜா புஷ்டி ருஷா யாது காச்சித் அன்யா துவமேவசா. உன்னை இந்த ஒரு 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 பல பெயர்களால உன்னுடைய உன்னை சேவிச்சு உன்னை வணங்கி உன்னுடைய இந்த பெயர்களால இந்த பிருத்திவியும் ரொம்ப க்ஷேமத்தை அடையும். எப்படின்னு கேட்டா துவம் பூதிஹி சன்னதி சாந்தி காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாசமாகும், யௌ பிருத்திவி பூமி, லஜ்ஜை இச்சா புஷ்டி உஷை அப்படின்ற ஒரு ஒரு ஸ்திரீலிங்கங்கள் ரூபா யாது காட்சி அன்யா பல பெயர்களாலும் உன்னுடைய துவமேவசா இதெல்லாம் உன்னுடைய ரூபங்களாகவே இருக்கும். ஏ துவா ஆர்யே இது துர்கே இது வேதகர்பாம் வேதகர்பா அம்பிகேதி ச. மேலும் உன்னை இந்த ஒரு ஒரு துர்கை, அப்புறம் அம்பிகை, பத்ரை பத்ரகாளி, அந்த க்ஷேமதா, அப்புறம் பாக்யதா பத்ரேதி பத்ரகாளி இது க்ஷேமதா பாக்யதா இதிச்ச. இந்த மாதிரி பெயர்களால உன்னை எல்லாம் சேவிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ ஆராதிக்கிற பொழுது அவளுடைய ஆசைகள்லாம் நீரு பிராதச்சைவ அபராண்ணேச்ச ஸ்தோஷ்யந்த்யா ஆனம்பிர மூர்த்தயா தேஷாமி பிரார்த்திதம் சர்வம் மத் பிரசாதாத் பவிஷ்யதி. உன்னை சேவிக்கிற போது எல்லாரும் இத அநேகமா பண்ணக்கூடியவர்கள்லாம் சுர மாம்சோ உபகாரைச்ச பக்ஷ்ய போஜ்யைச்ச பூஜிதா நிருணாம் அசேஷ காமாம்ஸ்தம் பிரசன்னா சம்பிரதாஸ்யதி. இதையெல்லாம் யாரும் அநேகமா பண்ணுவா அப்படின்னு கேட்டா இந்த 4வது வர்ணத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நிறைய உன்னை சேவிப்பா. எப்படி சேவிப்பா அப்படின்னு கேட்டா சுர மாம்சோ உபகாரைச்ச, அந்த மாம்சங்களாலும் மது அப்படின்னு சொல்லத்தினாலேயே இன்னும் பலவித பக்ஷங்களால உன்னை சேவிப்பார்கள். அதையெல்லாம் நீ என்னுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு நீ அனுப்பாயாக. தே சர்வே சர்வதா பத்ரே மத் பிரசாதாத் அசம்சயம் அசந்திக்தா பவிஷ்யந்தி கச்சதேவி யதோதிதம். ஆகையினால் நீ போய் இந்த காரியத்தை பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் சொல்ற. இந்த ஒரு 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 அந்த அப்படின்னு இந்த யோக நித்ரைய அனுப்பிச்சு வைக்கிறார். இதுதான் லோகத்துல நம்ம பண்றோம். இது அநேகமா இவங்க சேவிக்கக்கூடியவர்களா யாருன்றதையும் சொல்லிடுறாருங்க. அநேகமா 4வது வர்ணம் ஆர்யான் தினா ஆஷ்டகம் துர்கான் மந்திர விசேஷோத்தாரம். சரி, அதனால இது எல்லாருமே இந்த சேவிச்சு அவர்களுக்கு நீ என்னுடைய அனுகிரகத்தினால இந்த பலன்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாய் அப்படின்னு சொல்லி அதை அனுகிரகம் பண்ற. இது முதல் அத்தியாயம். அத்த த்விதீயோத்தியாய ஸ்ரீ பராசரः யதோக்தம் சா ஜகத்ஹாத்ரா தேவதேவேன வையதா ஷட்கர்பான் பவின்யாசம் சக்கரே சான்யஸ்ய கர்ஷணம். இதே மாதிரி அவ அந்த யோகமாயும் என்ன பண்றா, இந்த 6 கர்ப்பங்களையும் அந்த தேவகியினுடைய கர்ப்பத்துல வச்சு 7வது கர்ப்பத்தை அவளுடைய அந்த கர்ப்பத்துல வச்சு அதை இழுத்து மறுபடியும் அந்த ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல சேர்த்துட்டா. ஷட்கர்பான் விந்யாசம் சக்கரே சான்யஸ்ய கர்ஷணாத் சப்தமே ரோஹிணீம் கர்ப்பே பிராப்தே கர்ப்பம் ததோ ஹரிஹி லோகத்ரயோ உபகாராய தேவக்கியாக பிரவிவேஷா. இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு 7வது கர்ப்பமாக தான் அந்த எதிர போய் இருந்துட்டா. அந்த ஒரு அந்த அந்த உடனே லோகத்ரய உபகாராய தேவக்கியாக பிரவிவேஷா. லோகத்தினுடைய க்ஷேமார்த்தமாக பகவான் அவருடைய கர்ப்பத்துல பிரவேசம் பண்ணார். யோக நித்ரா யசோதாயாஸ் தஸ்மின்னேவ ததாதினே சம்பூதா ஜடரே தத்வது யதோக்தம் பரமேஷ்டினா. அப்போ சேர்த்த பிறகு மறுபடியும் அந்த யோக நித்ரை என்ன பண்ணுவா, அதே தினத்துல இவருடைய கர்ப்பத்துல வந்தவுடனே இவ அங்கேருந்து போய் ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல 7வது கர்ப்பமாக பிரவேசம் பண்ணிவிட்டா. அப்போ அங்க சொல்ற
யோக நித்ரா யசோதாயா தஸ்மின்னேவ தசம்பூதா ததோ கிரக கண சம்மிப் பிரச்சார திவி த்விஜ விஷ்ணோஹோ அம்சே புவம் யாதே ऋतवः च बभू ऋतवश्च अभवन् ऋतवश्च अबुभुशुभाः ऋतवश्च अबुभुशुभाः. அப்போ இந்த ஒரு என்னைக்கு பகவான் இந்த கர்ப்பத்துல பிரவேசம் பண்ணினாரோ அன்னைக்கே இந்த கிரகங்கள் எல்லாமே அதனுடைய சரியான அந்த ஆர்பிட்னு சொல்றோமோ இல்லையோ அதனுடைய அந்த மார்க்கம் அந்த ஆர்பிட் அந்த பாதையில சரியா போய் எல்லா ருத்துக்களும் அதாவது சோபனமான காலம்ங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது. நசேஹே தேவகீம் திருஷ்டும் கஷ்டித் அதி தேஜசா ஜாஜ்வல்யமானாம் தாம் திருஷ்டா மனாம்சி சோபம் ஆயு. அப்போ அந்த தேவகியினுடைய காந்தி இந்த 8வது கர்ப்பத்துல பகவான் அவளுடைய கர்ப்பத்துல பிரவேசம் பண்ண உடனேயே தேவகியினுடைய காந்தி அழகானது ஒரு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. இத சுவாமி தேசிகன் அந்த யாதவாபியுதய காவியத்துல இந்த காந்தியே அழகா சில ஸ்லோகங்கள்னால வர்ணிக்கிறார். யாதவாபியுதய காவியத்துல சுவாமி தேசிகன் அந்த கர்ப்பவதியா இருக்கக்கூடிய தேவகியினுடைய 8வது கர்ப்பத்தையே பகவான் பிரவேசிச்சதுனால எப்படி இருந்தார்ன்றது சொல்றார். அந்த அவளைய பார்க்கறதுக்கு அந்த தேஜஸ பார்க்கறதுக்கே கண்ணு கூசதாக இருந்ததாக சொல்றார். ந சேஹே தேவகியும் திருஷ்டும் அந்த காந்தி அந்த பிரகாசத்தை பார்க்கறதுக்கே கண் பூசித்தான் அத சொல்றார் அவர். இப்போ ந சேஹே கச்சிதபி அதி தேஜசா ஜாஜ்வல்யமானாம் தாம் திருஷ்டுவா மனாம்சி சோபமாயு. இப்போ இது எல்லாம் இந்த பாக்குறவாள்ல பிரமிச்சு போறா, திகச்சு போறாளா எல்லாரும் சொல்லிட்டு சொல்றார். அதிருஷ்டாஹா புருஷைஹி ஸ்திரீபிஹி தேவகீம் தேவதாகணாஹ விப்ராணாம் வபுஷா விஷ்ணும் துஷ்டுஹு தாம் அகர்நிஷம். அப்போ அந்த பாக்குறவாள்ல தேவகிய பார்த்த உடனே தேவகிய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். அந்த பண்றச்சே சொல்ற துஷ்டுஹு தேவகி அவள சொல்றாளா தேவதா தேவதைகளே ஸ்தோத்திரம் பண்றாளாம். பிரகிருதிஸ்தம் பரா சூக்ஷ்மா பிரம்ம கர்ப்பா பவத்புரா ததோ வாணி ஜெகத்தாது வேத கர்ப்பாசி சோபனே. அப்போ சொல்றாளா அந்த பிரகிருதிஸ்தம் பரா சூக்ஷ்மா பிரம்ம கர்ப்பா அபவத்புரா ததோ வாணி ஜெகத் ரொம்ப க்ஷேமத்தோட இருக்கக்கூடியவளே நீ பரபிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய நீதான் மூல பிரகிருதி. பிரகிருதி துவம் அதாவது வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எழுதுற பிரகிருதி பிரம்மகர்ப்பா ஆத்மகர்ப்பா யத்வா பிரம்மசப்தோ மகத்வாஜி யா புரா அபவது சா துவம் இதி அன்வயः ஜகத்தாது சம்பந்தனி வேதகர்ப்பா வாணி பிரணவஹா. சொல்ற நீ அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தினுடைய பிரதிபிம்பமாக அந்த மூல பிரகிருதியாக நீதான் இருக்கா. அதுக்கப்புறம் தேவதைகளையும் தன்னுடைய உதரத்தில வச்சிருக்கக்கூடிய பிரணவ ரூபமான அந்த பிரணவத்தினுடைய வாக் ரூபமாக இருந்தா எழுதுறச்சே வியாக்கியானத்துல எழுதுற அந்த வேதகர்ப்பா வாணி பிரணவஹா. அதாவது என்ன தாத்பரியம்னா இப்போ இத பாஷ்யக்காரர் சாதிப்பார். சர்வஸ்ய வேதஜாதஸ்ய பிரகிருதி பிரணவஹா சொல்றது சகல வேதங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியதுங்கிறது இந்த பிரணவம் அப்படிங்கிற அக்ஷரம். ஏன்னா நம்ம பிரணவங்கிறது தான் வேதத்துக்கு மூலம். இந்த லோகத்தை முதல்ல சிருஷ்டிக்கிற போது அத சொல்றோம். முதல்ல சிருஷ்டி பண்ண உடனே இந்த ஓம்காரஸ்ச அசப்தஸ்ச வாவேதோ பிரம்மணபுரா கண்டம் வித்வா வினிர்யாதோ அப்படின்னு சொல்றது. முதல்ல சிருஷ்டி பண்ணின உடனே இந்த பிரணவம் அப்புறம் அசப்தம் வந்தது. இந்த பிரணவம் தான் இந்த வேதத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய எழுத்து. பிரணவம் தான் வேதத்துக்கு மூலம். அதுதான் நாம சொல்ற போதெல்லாம் சொல்றோம். எத் வேதாதோ ஸ்வரப்ரோக்தா வேதாந்தேஜ பிரதிஷ்டிதான்னு சொல்றது. எது வேத ஆதவ் வேதத்தினுடைய ஆதவ்னா ஆதியில்
ஆரம்பத்தில் வேதத்தினுடைய ஆரம்பத்தில் எது ஸ்வரத்தோடு ஓதப்படுகிறதோன்னு அர்த்தம். எது வேத ஆதவ் ஸ்வர புரோக்தா வேத அந்தேஜ பிரதிஷ்டிதா. வேதத்தை முடிக்கிறச்சே எதை சொல்லி முடிக்கிறோம் அப்படின்னு கேட்டா ஹரிஹி ஓம்னு சொல்லிதான் முடிக்கிறோம். அப்போ வேதத்தினுடைய ஆரம்பத்திலையும் சரி வேதத்தினுடைய முடிவிலேயும் சரி இந்த பிரணவத்தை சொல்லி சொல்றோம். அந்த பிரணவம் எது சொல்றதுன்னு கேட்டா வேதத்தினுடைய சகல சாரம் பிரணவம் அப்படின்னு சொல்றது. வேதத்தினுடைய சாரம் பிரணவம். அந்த பிரணவத்தினுடைய வாணி வாணி வேத கர்ப்பா வாணின்னா வேதத்தை கர்ப்பமாக கொண்டிருக்கக்கூடிய வாணின்றது எதுன்னு கேட்டா பிரணவமாகவும் நீயே ஆகிறார். ஏன்னா இப்போ அந்த பிரணவத்தினுடைய அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் வேதம். வேதத்தினால சொல்லப்படுறவன் யாரு அப்படின்னு கேட்டா பகவான் தான் வேதம். ஆகையினால இவ்வளவு சொல்றச்சே எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா நீதான் வேதத்தின் அந்த பிரம்ம கர்ப்பம் வேதவாணியினுடைய கர்ப்பமாக இருந்தானே நீதான் பிரணவ ரூபமாக இருக்கிறாய் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்றார். சிருஜ்ய ஸ்வரூப கர்ப்பாசி சிருஷ்டி பூதா சனாதனே பீஜபூதாது சர்வஸ்ய யஜ்ஞகர்ப்பா பூதா அபவத் த்ரயி. அதாவது அந்த சிருஜ்ய ஸ்வரூப கர்ப்பாசி சிருஷ்டி பூதா சனாதனே சனாதனே சனாதனேன்னா சாஸ்வதமாக இருக்கக்கூடியவளே நீதான் லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய சகல பதார்த்தங்களை நீதான் உண்டு பண்ண போகிறாய். நீதான் அதை சிருஷ்டி பண்ண போற. எல்லாத்துக்கும் காரணமான யாக ரூபமாகவும் நீதான் இருக்கா. 3 வேதத்தினுடைய ஸ்வரூபமாகவும் நீ இருக்கிறாய். இது எல்லாமே எதுக்கு சொல்றான்னு கேட்டா உள்ள இருக்கக்கூடிய பகவானை இவ அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்றான். ஜோத்ஸ்னா வாசர கர்ப்பாத்வம் ஞான கர்ப்பாசி சன்னதி நயகர்ப்பாபரா நீதிர் லஜ்ஜாத்வம் பிரஸ்ரயோத்பகா. இப்போ சொல்ற நீதான் இந்த பலத்தை கொடுக்கக்கூடிய யாகஸ்வரூபமாக இருக்கா. ஜோத்ஸ்னா ஜோத்ஸ்னா ஜோத்ஸ்னான்னா அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஜோத்ஸ்னானா சந்திரனுடைய கிரணங்களுக்கு ஜோத்ஸ்னா அப்படின்னு ஜோத்ஸ்னாவும் இருக்கா. இல்லைன்னா இன்னொன்னு என்னன்னு கேட்டா பிராக் சந்தியா, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சந்தியா காலத்துக்கும் ஜோத்ஸ்னான்னு பேர். அப்படி ஒண்ணு அதுவாகும். வாசர கர்ப்பாத்மம் ஞான கர்ப்பாசி. அப்போ அந்த நீயே சகலவிதமான அந்த இந்த கர்ப்பமாகவும் இருக்கிறார். அதாவது நீயே ஒரு ஒரு எல்லாத்தையும் பண்ற எல்லாம் ஞானத்தை உடையவளாக இருக்கிறார். புதுசா இந்த பரா நீதி லஜ்ஜாத்துவம் பிரஸ்ரயத்வஹா, அதாவது நீதான் நீதி ஸ்வரூபமாகவும் நியாயஸ்வரூபமாகவும் அந்த சாஸ்திரங்களாகவும் அந்த ஒரு லஜ்ஜை லஜ்ஜை லஜ்ஜைன்னு சொன்னா இந்த பேஷ்ஃபுல்னஸ்ன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த நாணம்னு சொல்றோம். லஜ்ஜைனா வெட்கம்னு சொல்லக்கூடாது, நாணம்னு சொல்றோம் இல்லையா. அந்த பேஷ்ஃபுல்னஸ் அந்த தன்மையாகவும் நீயே ஆகிறாய். காமகர்ப்பா ததைச்சாத்வம் துட்டி சந்தோஷ கர்ப்பிணி மேதாச்ச போதகர்ப்பாசி தைரிய கர்ப்போத்வகா கிருதிஹி. நீயே இந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்திருப்தியாகவும் இருக்கிறார். அப்போ ஒரு ஞானமாகவும் இருக்கிறார். திருத்தின்னா ஒரு ஒரு ஃபர்ம்னஸ், அந்த அதுவாகவும் நீயே விளங்குகிறாய். அதுக்கு மேல கிரகர்ஷ தாரகா கர்ப்பா யௌஹு அசி அகில ஹைதுகி ஏதா விபூதையோ தேவி ததா அந்யாச்ச சஹஸ்ரஷா. நீதான் இந்த நவகிரகங்களாகவும் நட்சத்திரங்களாகவும் அப்புறம் இந்த ஒரு ஒரு இவையெல்லாம் தௌஹு அகில ஹைதுகி ஏதா விபூதையா, இந்த சகல பிரபஞ்சமும் இந்த நீதான் தேவி. ததா அந்யாச்ச சஹஸ்ரஷா ததா அசங்கியா ஜெகத்தாத்ரி சாம்பிரதம் ஜட்டரே தவ. இப்போது நீ என்ன பண்ற, இவை எல்லாத்தையும் உன்னோட வச்சுருக்கே, இது எல்லாம் நீ உன்னுடைய கர்ப்பத்துல வச்சுருக்க. இப்போ அசங்கியா அந்த ஜட்டரே தவ சமுத்ரா அத்ரி நதி தீப வன பத்தன பூஷணா. சமுத்திரங்கள் என்ன, நதிகள் என்ன, அந்த தீபங்கள்லாம் இந்த தீவு ஐலண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையோ, அவர் பட்டணங்கள் எல்லாம்
கிராம கர்வட கேட்டாட்யா சமஸ்தா பிருத்திவி சுபே. இப்போ எல்லா லோகத்துல இருக்கக்கூடிய சகலங்களும் நீயாகவே இருக்கிறாய். சமஸ்த வன்னையோ அம்பாம்சி சகலாச்ச சமீரணாக. சகல அக்னிகள், வன்னையான அம்பம்னா சமுத்திரங்கள், சமீரணாக மகோரகாக ததா யக்ஷா ராட்சசா பிரேத குஹ்யகாக கிரகரக்ஷ தாரகா சித்திர விமான சதசங்குலம் அவகாசம் அசேஷஸ்ய எத் ததாதி நவஸ்தலம். இந்த ஆகாசமானது எதுக்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கோ அவ்வளவு ஸ்வரூபத்தையும் கொண்டிருக்கக்கூடியவள் நீதான். பூலோகஸ்ச புவர்லோகா ஸ்வர்லோகோ அத மகர்ஜனஹ தபஸ்ச பிரம்மலோகஸ்ச பிரம்மாண்டம் அகிலம் சுபே. ததந்தரே ஸ்திதா தேவா தைத்ய கந்தர்வ சாரணாக மகோரகாக ததா யக்ஷா ராட்சசாக பிரேத குஹ்யகாக மனுஷ்யாக பசவश्च अन्ये ये च जीवा यशस्विनी तैः अन्तस्तैः अनन्तो असौ सर्वगः सर्वभावनः रूप नाम कर्मं स्वरूपाणि च परिच्छेद गोचरे यस्या अखिल प्रमाणानां स विष्णुः गर्भः गर्भगः तव त्वं स्वाहात्वं स्वधा विद्या सुधात्वं ज्योतिरंबरे त्वं सर्वलोक रक्षार्थम अवतीर्णा महीतले प्रसीद देवी सर्वस्य जगतः शं शुभे कुरु प्रीत्यातं धारये ईशानं धृतं येन अखिलं जगत्. இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்றான். இந்த எவ்வளவும் சகல பிரபஞ்சத்தினும் உன்னுடைய கொண்டிருக்கக்கூடிய பகவான் உன்னுடைய கர்ப்பத்துல இருக்கா. இதையெல்லாம் எந்த பகவான் ஆதி அந்தம் இல்லாதவனோ இதையெல்லாம் இங்க இருக்கானோ அவன் உன்னுடைய கர்ப்பத்துல இருக்கா. ஆகையினால நீதான் ஸ்வாஹா ஸ்வதா. இந்த சக்தி ஸ்வாஹா ஸ்வதாங்கிறது இந்த ஹவிஷையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்னி. இதெல்லாம் இது எத்தனை ரூபமாகவும் நீ இருக்கா. ஆகையினால இந்த சகல பிரபஞ்சத்தையே தாங்கக்கூடிய பகவான் உன்னுடைய கர்ப்பத்துல இருக்கான். அந்த அவ அதிதிங்கிற தேவமாதா நீயாகவே இருக்கா. இந்த இந்த லோகத்துல நீ பிறந்திருக்கா. ஆகையினால எங்க பேர்ல நீ அனுகிரகம் கொண்டு இந்த கர்ப்பத்தை எல்லாம் நீ ரட்சிச்சு அந்த அவளை இது பண்ணணும், பிரசவிக்கணும்னு அங்க ஒரு மாதிரி தேவதைகள்லாம் அந்த தேவகிய ஸ்தோத்திரம் பண்றான். இது 2வது அத்தியாயத்துல முடிகிறது. இப்போ பெருமாளுடைய அவதாரம் 3வது அத்தியாயத்துல சொல்ற ஆரம்பிக்கிறார் பராசரர். ஏவம் சம்ஸ்தூயமானாசா தேவைஹி தேவம் அதாரயது கர்ப்பேண புண்டரீகாக்ஷம் ஜகதஹ த்ராணகாரணம் ததோ அகில ஜகத் பத்மபோதாயா அச்சுத பானுனா தேவிகி பூர்வ சத்யாயா ஆவிர்பூதம் மகாத்மனா. இந்த மாதிரி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணின உடனே இந்த லோகத்தை ரட்சிக்கக்கூடிய பகவான் அந்த ஒரு முன்னாடி அந்த நிச்சயித்தபடி சுவாமி, I will call you after half an hour, please. அவங்க பெருமாள் சொன்ன மாதிரி ஆவணி மாசம் அந்த கிருஷ்ணபக்ஷத்தினுடைய அஷ்டமியில ஒரு 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 அந்த எப்படி அந்த கிழக்கு திக்கானது சூரியனை காலங்கார்த்தால உதிக்க செய்யறதோ அதே மாதிரி தேவகியானவள் பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய அந்த பகவானை அங்க ஈன்றெடுத்தாள். தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம். பூர்வ சந்தியான்னா அந்த கிழக்கு திக்கில எப்படி அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிழக்கு வெளுத்து பின்னாடி பிரகாசமாக சூரியன் உதயமானதோ அதே மாதிரி தேவகி அந்த பகவானை பெற்றெடுத்தாள். தத் ஜன்ம தினம் அத்தியர்த்தம் ஆஹ்லாத்யம் அமல திங்முகம் பபூவ சர்வலோகஸ்ய கௌமுதி சசினோ யதா. அன்னைக்கு பெருமாள் அன்னைக்கு அவதாரம் பண்ணாரோ அன்னைக்கு அந்த ஒரு தத் ஜன்மதினம் அத்தியர்த்தம் ஆஹ்லாத்யம் ஆஹ்லாத்யம் அலம் திங்முகம். அந்த சந்திரனுடைய கிரணங்கள் எல்லா ஜனங்களையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி இருந்தது.
அந்த சகல பிரபஞ்சமும் அதனால பபுவ சர்வலோகசிய கௌமுதி சசி. கௌமுதினா சந்திரனுடைய கிரணத்துக்கு பேரு. எப்படி சந்திரன் தன்னுடைய கிரணங்கள்னால லோகத்தை சந்தோஷப்படுத்துவானோ அதே மாதிரி சகல ஜோனங்களும் சந்தோஷத்தை அடைந்தார்கள். அப்போ சந்தஹா சந்தோஷம் அதிகம் பிரசவம் சண்ட மாருதாக பிரசாதம் நிம்னகாயாதா ஜாயமானே ஜனார்தனே. பகவான் அவதாரம் பண்ணினாரோ இல்லையோ அந்த சந்தகா மகான்களுடைய மனசு ரொம்ப குளிர்ந்திருந்ததா. அந்த காற்று ரொம்ப மிருதுவாக ஒரு தென்றலாக வீசியது. நதிகள்ல ஜலம் ரொம்ப தெளிவா பிரவகிச்சுதான். அப்போ யாதா ஜாயமானே சிந்தவஹா நிஜசப்தேன வாத்தியம் சக்ரு மனோகரம் ஜகுஹு கந்தர்வ பதயா நன்றுதுஷ்ச அப்சரோ கணாக. சமுத்திரம் தங்களுடைய ஒரு அலைகளினுடைய ஓசை, இந்த அலை ஓசைகள்லாம் ஒரு ரிதமிக்கா அந்த காதுக்கு அழகாக ஒரு வாத்தியத்தை கேட்கிற மாதிரி இருந்துதான். கந்தர்வர்கள்லாம் பாட்டு பாடினாள். அந்த அப்சரஸ்கள்லாம் ரொம்ப நாட்டியம் ஆடினாளாம். இப்போ சொல்ற சஸ்ருஜு புஷ்பவர்ஷாணி தேவா புவி அந்தரிக்ஷகாக ஜஜ்வலுஷ்ச அக்னயா சாந்தா ஜாயமானே ஜனார்தனே. இப்போ அந்த தேவதைகள் எல்லாம் பூமாரி பொழிந்தார்கள். அந்த அக்னி அந்த ஒரு அழகாக பிரகாசிச்சு தெரிய ஆரம்பிச்சுதான். இப்போ மந்தம் ஜகஹா ஜஜு ஜலதலதாக புஷ்பவருஷ்டி புச்சோ திஜ அர்த்தராத்திரே அகிலாதாரே ஜாயமானே ஜனார்தனே. இப்போ அர்த்தராத்திரியில பகவான் அவதாரம் பண்ணின போது அந்த ஒரு அந்த மேகம் எல்லாம் அந்த ஒரு மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி அந்த ஒரு வாத்தியத்தை நாதத்தை எழுதான். சங்கீதாய பிரகரமுரஜாகான்னு காளிதாசன் சொல்ற மாதிரி அந்த மேகங்கள்லாம் மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி மெதுவாக கர்ஜனை பண்ணிட்டே இருந்துதான். அதுக்கு மேல இந்த சொல்ற புல்ல இந்தீவர பத்ராபம் சதுர்பாகு உதீக்ஷ தம் ஸ்ரீவத்சவக்ஷசம் ஜாதம் துஷ்டாவ் ஆனக துந்துபிகி. இந்த மாதிரி பகவான் அவதாரம் பண்ணின உடனே இந்த ஒரு பெருமாள் இந்த புல்ல இந்தீவர பத்ராபம், புல்ல இந்தீவர பத்ராபம்னா அந்த நீலத்தாமரைன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த நீலத்தாமரை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதோட பகவான் சதுர்பாகும் உதீக்ஷா. பெருமாள் அவதாரம் பண்றச்சே 4 கையோட சங்க சக்கரத்தோட அவதாரம் பண்றாரு. அந்த ஸ்ரீவத்சம் மார்பல ஸ்ரீவத்சம் அக்ஷசம் ஜாதம் துஷ்டம் ஆனக துந்துபிகி. உடனே வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அபிஷ்டூயதம் வாக்பிஹி பிரசன்னாபிஹி மகாமதிஹி விஜாபயாமாச ததா கம்சாத் வீதோ திஜோத்தமா. பார்த்த உடனே வசுதேவர் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அந்த கம்சனுக்கிட்ட பயம் வேற. ஐயோ கம்சன் பார்த்துட்டா என்ன பண்ண போறான் அப்படின்றதுக்காக வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ற. வசுதேவ உவாச்ச ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர திவ்ய ரூபம் இதம் தேவ பிரசாதேன உபசம்ஹர. பெருமாளே பகவானே, நீங்கள் இந்த சாட்சாத் நீரே அவதாரம் பண்ணிருக்கிற சங்க சக்கர கதாதர இந்த திவ்யமான ரூபத்தை மறைச்சுக்கணும். இப்ப நேர கம்சன் பாத்திர போறானேன்னு எனக்கு பயமா இருக்கு. திவ்ய ரூபம் இதம் தேவ பிரசாதேன கருணையோட இதை கொஞ்சம் மறைச்சுக்கணுமே அப்படிங்கிற. அத்தெய்வ தேவ கம்சோயம் குருதே மம காதனம் அவதீர்ணஹா இது ஞாத்தா துவாம் அஸ்மின் மம மந்திரே. நீங்க இங்க அவதாரம் பண்ணிருக்கிறதுங்கிறது கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன உடனே கொண்டுடுவாங்க. இப்போ ஜாதோசி அத்தெய்வ தேவ கம்சாயம் குருதே மம காதனம், என்ன தொலைச்சுப்படுவான். இப்போ அவதீர்ணா இது ஞாத்வா துவாம் அஸ்மின் மம மந்திரே. தேவகி உவாச்ச, உடனே தேவகியும் சொல்றா. இப்போ யோ அனந்த ரூபோ அகில விஸ்வரூபோ கர்ப்பேபி லோகான் புருஷா பிபர்த்தி பிரசீததாம் ஏஷச தேவதேவோ யோ மாயையா ஆவிஷ்கிருத பாலரூபா. இப்போ ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நீ என்னுடைய கர்ப்பத்துல பிரவேசம் பண்ணி இந்த சகல லோகத்தையும் தாங்கக்கூடியவன் நீ என்னுடைய கர்ப்பத்துல நிறுத்தி இது பண்றையே. இந்த ஒரு ஒரு
எனக்கு அனுகிரகம் பண்ணணும். நீ இப்போ ஞாத்வா என்ன பண்ணணும்? கம்சன் குருத்தே யோ பிரசீத பிரசீததா ஏஷா, நீ அனுகிரகம் பண்ணணும். என்ன பண்ணணும்? உபசம்பர சர்வாத்மன்னு ரூபமேத சதுர்புஜம், நீ இந்த 4 கைகள் இந்த திவ்ய ரூபத்தை நீ மறைச்சுக்கணும். ஜானாது மா அவதாரம் தே கம்சோயம் திதி ஜன்மனஹா, கம்சன் உன்னுடைய இந்த அவதாரத்தை தெரிஞ்சு கொள்ள கூடாது அப்படின்றத ஒரு 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 சொல்றேன். பிரசீத உபசம்பர ஜானாது மா அவதாரம். யுவயோகோ சொல்ல சரி. உபசம்பர ஸ்ரீ பகவான் உவாச்ச, உடனே இந்த ஒரு சொல்ற ஜானாது மா அவதாரம் தே கம்சோயம் திதி ஜன்மனஹா, அதாவது அந்த இந்த கம்சன் அசுரன், அசுரனுடைய அம்சமாக பிறந்திருக்கக்கூடியவன் என்னுடைய இந்த பிராதா கம்சன், அவனுக்கு இந்த அவதாரம் தெரியக்கூடாது அப்படின்னு உடனே பெருமாள் சாதிக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்துதோகம் யத்வயா பூர்வம் புத்திரார்த்தின்யா ததத்யதே சபலம் தேவி சஞ்சாதம் ஜாதோகம் யத் தவோதரம். இப்போ சொல்ற, அம்மா நீ ஜன்மாவில தபஸ் பண்ணியிருந்த, தபஸ் பண்ணி நான் உனக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு நீங்க முதல்ல தபஸ் பண்ணின. அந்த தபஸுக்காக இப்ப நான் உங்க வயத்துல பிறந்திருக்கேன். உங்களுடைய பிரார்த்தனைங்கிறது இப்போ நிறைவேறியது. சுதோகம் எத்வயா பூர்வம் புத்திரார்த்தின்யா தது அத்யதே சபலம் தேவி சஞ்சாதம் சொல்றார். அந்த எப்போன்றது வியாக்கியானத்தில் எங்களாழ்வான் எழுதுறார். ஸ்துதா பூர்வம் ஸ்வாயம்புவே மன்வந்தரே, ஸ்வாயம்புவனுடைய மன்வந்தரத்துல யுவயோகோ கிருஷ்ணி சுத சுதபஸ்தே கிருஷ்ணி கர்ப்பா ச ஏவ அதிதி காஷ்யபயோகோ வாமனஹா. முதல்ல அந்த அந்த கர்ப்பத்துல கிருஷ்ணிகஸ்துதா, கிருஷ்ணியனுடைய சுதராக இருக்கிற பொழுது அதிதி காஷ்யபருடைய புதல்வனாக, அப்போ தேவகி வசுதேவத்வே கிருஷ்ணா, முதல்ல கிருஷ்ணி கர்ப்பத்துல, இரண்டாவதாக காஷ்யபா அதிதியில, இப்போ மூணாவதாக தேவகி வசுதேவத்வே கிருஷ்ணா இது ஜாதோகம். இத்தம் பகவதா உக்தம் கிருஷ்ணஸ்ய சதுர்புஜ ரூபோ உபசம்பரோக்தயா கம்சா வதாந்தம் திபுஜத்வோ உபலப்தி பராமார்த்தஸ்து சதுர்புஜத்வமேவ நரக சிசுபால பௌண்டரக வதாதிஷு பிரசித்தே. அதெல்லாம் மேல வியாக்கியானத்துல சொல்றார். இது மாதிரி சொன்ன உடனே ஸ்ரீ பராசரா இத்யுக்த்வா பகவான் ஸ்தூஷ்டீம் பபூவா முனிசத்தமா வசுதேவோபீதம் ராத்திரோ ஆதாய பிரயோ பகிஹி. இந்த மாதிரி சொன்ன உடனே பகவான் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறைத்து கொண்டார். மறைத்த உடனே அந்த குழந்தைய எடுத்துட்டு வெளியில வந்தார். அவ பிரயோ பகிஹி மோகிதாச்ச அபவம் தத்ர ரக்ஷிணோ யோகநித்ரயா மதுரா துவாரபாலாச்ச பிரஜதி ஆனக துந்துபோ. அப்போ அந்த எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய அந்த காவல்காரர்கள், அந்த சேவகர்கள் எல்லாம் யோகநித்ரையினுடைய ஒரு ஒரு சக்தியினால எல்லாரும் அப்படியே தூக்கத்துல இருக்கா, காட நித்ரையில இருக்கா. அந்த சமயத்துல மேகங்கள் மழை பெய்ய, வருஷதா ஜலதானம் ச தோயம் அத்யுல்பணம் நிஷி சம்பிருத்தியா அனுயோ சேஷா பனைஹி ஆனக துந்துபிகி. உடனே அந்த ஒரு லேசா மழை பெய்யறது. ஆதிசேஷன் தன்னுடைய பணங்கள், அந்த ஒரு பணம்னா அந்த கூடுன்னு சொல்றோம் இல்லையா, அதனால மறைச்சுட்டு வராரு, அந்த கொடை பிடிச்சுட்டு வராரு. இப்போ அவருடைய பின்னாடியே ஆதிசேஷனும் வரார். யமுனாம் ச அதி கம்பீராம் நானாவர்த்த சதாங்குலாம் வசுதேவோ பகல் விஷ்ணும் ஜானுமாத்திரமகாம் யயோ. அப்போ யமுனை பிரவகிச்சுண்டு போறா. பார்த்த உடனே அந்த வசுதேவர் எடுத்துட்டு வராரோ இல்லையோ, திடீர்னு இறங்கின உடனே அந்த யமுனையானது முழங்கால் ஜலமாக ஆயிடுதான். அதுல வளர்த்து போய் அக்கறைக்கு போனார். அங்க போனா
கம்சஸ்ய கரதானாய கரதானாய தத்ரைவ அபியாகதாம் ஸ்தடே நந்தாதீன் கோபவிருத்தாம்ச யமுனாயா ததர்ஷ சஹா. அப்போ அந்த நந்தகோபனுடைய அந்த இதையெல்லாம் எடுத்துட்டு அங்க இருக்கிற போது அங்க கம்சனுக்கு கப்பம் கட்டுறதுக்காக வந்திருந்தாளாம் நந்தகோபன். எல்லாரும் அங்க இருக்கிறவாளையும் பார்த்தாராக்கும். கம்சஸ்ய கரதானம்னா கப்பம் கட்டுறதுக்கு கரதானம்னு பேர். அதனால தத்ரைவ அபியம் நந்தாதி கோபவிருத்தாம்ச யமுனாயா ததர்ஷ தஸ்மின் காலே யசோதாபி மோகிதா யோகநித்ரயா தாமேவ கன்யாம் மைத்ரேய பிரசூதா மோகிதே ஜனே. அப்போ அந்த அதே காலத்துல யசோதையும் கூட இதே ஒரு மயக்கத்துல இருந்தா யோக நிதிரையினால பக்கத்திலேயே ஒரு பெண் சிசு அது இருந்தது. அது இருந்தாலும் பிரசூதா மோகிதே வசுதேவோபி விநியஸ்ய பாலமாதாய தாரிகாம் யசோதா சயனாத் தூர்ணம் ஆஜகாமா அதித்யுதிஹி. அவோ அங்க இந்த குழந்தையை அங்க விட்டுட்டார். இந்த பெண் குழந்தை தாரிகான்னா இந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு அவர் தன்னிடத்துக்கே திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டார். இந்த வசுதேவ் விநியஸ்ய ததிருஷேச்ச பிரபுத்தாசா யசோதா ஜாதம் ஆத்மஜம் நீலோத்பல தலசாமம் ததோ அத்தியர்த்தம் முதம் யயோ. அப்போ அவ அந்த அதே யசோதையும் கண்முழிச்சு பாக்குறா. கண்முழிச்சு பார்த்தா அங்க ஒரு ஆத்மஜ பிள்ளை இருக்கான். நீலோத்பல தலசாமம். இந்த அழகா குழந்தைய பார்த்த உடனே ஒரு அந்த பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. அதித்யுதிஹி திருஷே பிரபுத்தாசா யசோதா ஆதாய வசுதேவோபி தாரிகாம் நிஜமந்திரே தேவகி சயனேன்யஸ்ய யதாபூர்வம் அதிஷ்டிதா. அவரும் என்ன பண்ணார், திருப்பி இந்த சிறைச்சாலைக்கு வந்து இந்த பொன் குழந்தையை விட்டுட்டு அதே மாதிரி ஒரு பெசாத இருந்துட்டார். அப்போ ததோ பாலத்வனிம் சுத்வா ரக்ஷிணா சகசோத்திதாக கம்சாய ஆபேதயாமாசு தேவகி பிரசவம் த்விஜ. அப்போ இந்த எல்லாரும் பார்த்து இந்த குழந்தை பிறந்தோடனே கம்சனுக்கு தெரிவிச்சா. கம்சஹா தூர்ணம் உபேத்திய ஏனாம் ததோ ஜக்ராஹ பாலிகாம் முஞ்சேதி தேவக்கியா சன்னகண்டியா நிவாரிதா. அவன் வந்தா அந்த குழந்தைய எடுத்துட்டு போனா. அப்ப தேவகி அழுதுட்டே கேட்கிறா, இந்த முஞ்ச தேவக்கியா சன்னகண்டியான்னா இந்த சோக்குடுவா தழுதழுத்த குரல்ல பேசுறா. விட்டுடு, இந்த குழந்தைய விட்டுடு நிவாரிதா சிக்ஷேபச்ச சிலாபிருஷ்டே சா க்ஷிப்தா வியதி ஸ்திதா. அந்த குழந்தைய விசிறி அந்த பாறையில அடிக்கிறதுக்கு அடிச்சா இவன் கையிலேருந்து நழுவி போய் வியதி ஸ்திதா ஆகாசத்துல நின்றுதான் அந்த குழந்தை. அவாபரூபம் சுமஹத் சாயுதா அஷ்டமகாபுஜம். 8 கைகளோட ஒரு பெரிய ரூபத்தோட அங்க ஆகாசத்துல நின்றாலாம் அந்த மகாமாயை. பிரஜஹாச ததைவ உச்சைஹி கம்சம் ச ருஷிதா அப்ரவீத். ஹாஹான்னு அப்படியே ஒரு அட்டகாசமா சிரிக்கிறா. கோபத்தோட கம்சன்ட்ட சொல்றா, கிம் மயா க்ஷிப்தயா கம்ச ஜாதோ யஹா துவாம் வதிஷ்யதி. நீ என்ன கொல்லி என்னடா பண்ண போற சொல்ற. உன்னை கொல்ல போறவன் பிறந்துட்டான். அவன் சொல்ற, என்ன எதுக்காக உனக்கு என்ன பிரயோஜனம் கிடையாது. நீ உன்னை யாரு கொல்ல போறானோ அவன் ஏற்கனவே பிறந்தாச்சு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பிரஜஹாச ததைவ உச்சைஹி கம்சம் ச ருஷிதா அப்ரவீத் கிம் மயா க்ஷிப்தயா. என்ன எரிஞ்சு என்ன பண்ண போற. கம்சா ஜாதோ யஹாத்வாம் வதிஷ்யதி. உன்னை கொல்ல போறவன் பிறந்து விட்டான். சர்வ ஸ்வபூதா தேவானாம் ஆசீன் மிருத்யு புராசத்தே தது ஏதத் சம்பிரதாரியா ஆசு கிரியதாம் ஹிதம் ஆத்மனஹா. இப்போ அவன் யாருன்னு கேட்டா சர்வஸ்வபூதா தேவானாம் எல்லா தேவதைகளுக்கும் நல்லதை செய்யக்கூடவன். ஆசீன் மிருத்யு புராசத்தே உனக்கு ஏற்கனவே மிருத்யுவாக இருந்தவன் அவன்தான். ததேதத் சம்பிரதாரியா ஆசு நன்னா தெரிஞ்சுக்கோ. இனிமே உனக்கு எது ஹிதமோ, உனக்கு ஹிதமானது எதுவோ அதை ஒழுங்கா பண்றதுக்கு வழிய பாரு. ஆசு கிரியதாம் ஹிதம் ஆத்மனஹா. ஆத்மனஹா ஹிதம். உனக்கு நல்லது எதுவோ அதை தேடுற வழிய பாரு. இனிமே இதையெல்லாம் பண்றதை விட்டுடு
இத்யுக்தா பிரயயோ தேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறைஞ்சு திவ்ய ஸ்ரகந்த பூஷணா அழகான இந்த இதர்களா இருக்கக்கூடிய பஷ்யதா போஜராஜஸ்ய சுதா சித்தேர் விஹாயசா பார்த்து கொண்டிருக்கிற போதே ஆகாசத்துல அந்த யோக நித்திரை அந்த யோகமாயா மறைஞ்சு போயிட்டாவும் பண்ண உடனே அந்த இதோட 3வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதுக்கு நாலாவது அத்தியாயத்துல இந்த கம்சன் தேவகி இவாளையெல்லாம் அவன் விடுவிச்சுட்டு அப்புறம் அந்த பூதனை இந்த அதுக்கப்புறம் இந்த சகடாசுரனுடைய விற்த்தாந்தங்கள்லாம் அவன் மேல வரக்கூடிய அத்தியாயங்கள்ல சொல்ல போற. தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கணும். நியூஸ் மீடியன் உங்களோட பாக்கியம் கிருஷ்ணாவதாரம் கேட்ட ஒரு பாக்கியம் இன்னைக்கு அடியன். பாகவதாளுக்கு சந்தேகம் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் அடியன். இல்ல இது பாகவதத்துக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கா கிருஷ்ணாவதாரம் டிஸ்கிரிப்ஷன்ல? ஆமா, ரொம்ப டீட்டெயில் கிடையாது. அதுல தசமஸ்கந்தத்துல ரொம்ப விஸ்தாரமாக சாதிப்பேன். அங்க தேவகி பண்ற ஸ்துதியோ அவ இந்த பண்ற ஸ்துதிகள்லாம் வேற மாதிரி இருக்கும். சத்தியச சத்தியம் ரித சத்திய நேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் பிரபன்னான்னு அங்க பாகவத்துல வேற மாதிரி அந்த தேவதைகள் ஸ்துதி இங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறாரு பராசர். அர்த்தம் ஒரே அர்த்தம் தான், ஆனா பதங்கள் மாத்திரம் வேற வேறையா. அடியன் இப்போ இது டைம் ஃப்ரேம்ல பார்த்தா இது பாகவத புராணம் முதல் வந்ததா இல்ல விஷ்ணு புராணம் முதல் வந்ததா அடியன் டைம் ஃப்ரேம்ல? விஷ்ணு புராணம் தான் ரொம்ப பிராச்சீனம், சந்தேகமே கிடையாது. அதாவது ஹிஸ்டாரிக்கலாகவும் விஷ்ணு புராணம் தான் பிராச்சீனம், அப்புறம் தான் பாகவத புராணம். ஏன்னா சுக பிரம்மங்கிறவர் அப்புறம் பண்ணவர், பராசரர் அதுக்கப்புறம் தான் அவருடைய இதுல பண்றாரு தெரியும். டைம் லைன்ல அப்ராக்சிமேட்டா எந்த காலகட்டத்துல அடியன் சாதிச்சிருக்காரு விஷ்ணு புராணம்? இது வெஸ்டர்ன் பீரியட்ல வேற, புரிஞ்சுது அடியன். நம்ம சம்பிரதாயத்து கிரமத்துல தான் கேக்குற அடியன். ரொம்ப பிராச்சீனம் இது. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச உடனே வந்திருக்கணும். துவாபரகம் கடைசியில இருக்கும். இது கலிக்கு முன்னாடியே வந்த புராணமாங்கிறது தான் கேள்வியா? கலிகாலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றாரு, 6வது எப்படின்னு சொல்ல போறாரு. அதனால பாகவதமும் அப்படிதான். 2வது ரீசன் இந்த வியாக்கியாதாக்கள்லாம் பாக்குற போது பாகவத்தை விட விஷ்ணு புராணத்தை தான் நிறைய ஆச்சாரியர்கள்லாம் பிரமாணமா எடுக்கிறா. அது பிராச்சீனத்தைங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு காரணம்.